847 பந்து, 13 மணி நேரம் பேட்டிங், பந்து வீச்சாளர்களை கதற விட்ட ஒரு பேட்ஸ்மேன். நீங்கள் சமீபத்தில் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். டிராவிட் பயங்கரமாக ஸ்டோக் வச்சு ஆடுவார், இந்தியாவோட தூண் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அதுக்கு முன்னாடி ரவி சாஸ்திரி அவர்களும் கிட்டத்தட்ட 300 பாலுக்கு ஏதோ ரன் அடித்ததாக நமக்கு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கோம். பட் அதெல்லாம் தாண்டி 847 பந்து, 13 மணி நேரம் பேட்டிங்கு, ஒரு 6 கூட அடிக்கலை. யார் அப்படி இவ்வளோ பெரிய ஆள், யார் அவர், நம்மளே பார்க்கணும் போல் இருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு மனுஷன்தான் அவர். அதில் கிரிக்கெட்டில் பல ஜாம்பவன்கள் இருக்காங்க, எல்லோரும் பெரிய பெரிய ரெக்கார்ட்ஸ் வச்சுருக்காங்க, அதெல்லாம் இல்லைன்னே சொல்ல முடியாது. பட் அதையும் விட ஒரு மலை போல் ஒரு பேட்டிங், 2 டேஸு நம்பர் 1 பந்து வீச்சாளர்கள் இருந்தும் 13 மணி நேரம் ஒருத்தர் விக்கெட்டே எடுக்க முடியல அப்படின்னா, அப்படி ஒரு விஷயம் என்ன நடந்துச்சுன்னா, இப்போ நடந்ததில்லை, 1938 இங்கிலாந்தும் ஆஸ்திரேலியாவும் நடந்திருக்கு. அது ஓவல் கிரவுண்டில் டெஸ்ட் போட்டி நடந்திருக்கு. அப்போ இங்கிலாந்து ஃபஸ்ட் பேட்டிங் வந்திருக்கு. ஓப்பனிங் வந்திருக்காரு நம்மால். யார் அப்படின்னா லியோனார்ட் ஹட்டன் அப்படின்னு ஒரு மனுஷன். வந்த மனுஷன் ஒரு அரை பவுண்ட்ரி அடிச்சிருக்கிறாரு, ஒரு 6 கூட அடிக்கலை. வர்ற பாலா பூரா தடுத்து 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 ஆடி கிட்டத்தட்ட ஒரு 13 மணி நேரம், கிட்டத்தட்ட 2 நாள் பக்கம் நின்று ஆடிருக்காப்புல. மொத்தம் அவர் மட்டும் 847 பந்து எதிர்கொண்டு மொத்தம் 364 ரன் அடிச்சிருக்காப்புல. ஓவராலாக இங்கிலாந்தோட ஸ்கோர் பார்த்திங்கன்னா 903 ரன் அடிச்சுக்கிறாங்க. அப்போல்லாம் இந்த நாள் கணக்கெல்லாம் கிடையாது, 5 நாள் அப்படின்றலாம் கிடையாது. அதனால் ஆல் அவுட் ஆகிற வரையும் விளையாடுவாங்க, அந்த மாதிரி நடந்திருக்கு. அதே மேட்ச்சில் ஆஸ்திரேலியா என்ன பண்ணியிருக்காங்க, ஃபஸ்ட்டு 201 ரனில் அவுட் ஆகிருக்காங்க. அதுக்கப்புறம் 123 ரனில் விக்கெட்டை விட்டு மொத்தமே 579 ரன்னு வித்தியாசத்தில் இங்கிலாந்து அந்த போட்டியில் ஜெயிச்சிருக்காங்க. யார் அவர், இதுதான் மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனுஷனை பற்றின ஃபோட்டோஸ் இருக்குது, பாருங்கள். இது இணையதளத்தில் வந்த ஒரு தகவல் தான். ஸோ நான் அதை தான் எடுத்து ஆர்டிக்கிள் வந்துச்சு, அதை பார்த்து படிச்சுட்டு தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது போல் தகவல்களுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.